எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஆட்டு நுரையீரலை வச்சுட்டு நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான கிரேவி ஒன்று பண்ண போறோம். ரொம்ப அருமையான டேஸ்ட்ல சூப்பரா இருக்கும். இதை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நுரையீரல் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம கழுவுறதுக்கு என்ன பண்ணணும், இதே மாதிரி தான் நல்லா க்ளீன் பண்ணி தான் நல்லா கொடுப்பாங்க கடையிலேயே. இது க்ளீன் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப கஷ்டம் கிடையாது. இதுக்கு என்ன பண்ணணும், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம். பிசைஞ்சிட்டு நல்லா தண்ணியை விட்டு இந்த மாதிரி கழுவுனீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்க அழுக்கெல்லாம் வந்துடும். நல்லா பிசைஞ்சு விட்டு கழுவிக்கலாம். இந்த மாதிரி 2 கையும் வச்சு நல்லா புளிஞ்சு இந்த மாதிரி கழுவிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4-5 வாட்டி இந்த மாதிரி கழுவிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துருக்கேன். நீங்கள் துருவின தேங்காய் தான் எடுக்கணும்னு இல்லை, சில்லாவும் போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு மட்டும் போட்டு நம்ம நல்லா நைஸாக பொடி பண்ணிவிட்டு நல்லா தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். இது வந்து 1/4 கிலோ அளவுக்கு நுரையீரல் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு இனுக்கு கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இதுலேயே 4 பல்லு பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இதில் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் இதிலேயே போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூனோட கம்மியாக சோம்பு, 1/4 ஸ்பூனோட கம்மியாக மிளகுத்தூள், 1/4 ஸ்பூனோட கம்மியாக ஜீரகத்தூள் எல்லாமே எடுத்திருக்கேன். எல்லாமே ஒன்றா போட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். நீங்கள் வந்து என்னம்மா நீங்கள் வந்து பூண்டு வந்து தனியாக நீங்கள் வறுத்துருக்கீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த மாதிரி முழுசாக பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு நம்ம செய்யும் போது நல்ல எண்ணெயிலேயே வறுத்து செய்யும் போது நல்லாயிருக்கும். பேஸ்ட்டு வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அதுக்காக கொஞ்சமாக பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் இருக்குது இல்லைங்களா, அது போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்றவங்க, நான் ஏற்கனவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டேன் இல்லைங்களா, அதை 1 ஸ்பூனாக மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 3/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுங்க. பெரிய தக்காளியாக ஒரே ஒரு தக்காளி எடுத்து நல்லா மிக்சியிலே நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். இதிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா வதங்கிடுச்சு. இந்த மிளகாய் தூள் வாசம் இதெல்லாமே போயிருக்கோம். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா நுரையீரல், இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்து இதில் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் நம்ம இந்த மாதிரி குக்கரில் தாளித்து விட்டோம்னா நமக்கு வந்து விசில் வைக்கும் போது ரொம்ப ஈஸியாக ஆகிடும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த தேங்காயும் சோம்பும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா விழுது, இதை மட்டும் இதில் ஊற்றிக்கலாம். நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டோம், இதில் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து நிறைய மசாலாலாம் போட வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி போதும். இப்போ பாருங்கள், இதுக்கு கொஞ்சமாக மல்லி இலையை தூவி விட்டுடலாம். குக்கர் மூடி வச்சிடலாம். 4 விசில் வந்துட்டு ஒரு 3 நிமிஷம் ஸ்லோ பண்ணலாம். ஸ்லோ பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள், இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். விசில் எல்லாமே அடங்கிடுச்சு. பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்து நல்லா கிரேவி மாதிரி ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம்.
தூவி விட்டுட்டு நீங்கள் நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி இலையை தூவி விட்டு நம்ம பரிமாறிக்கலாம். இந்த மாதிரி ஒரு செமி கிரேவியில் ஆட்டு நுரையீரலை வச்சுட்டு நம்ம சூப்பராக பண்ணியிருக்கோம். இதை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் நீங்கள் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.